ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே மாவு பிசைஞ்சு கோதுமை ரொட்டி பண்ணுவோம். இன்றைக்கி கோதுமை அரைச்சி எப்படி ரொட்டி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமைக்கு 4 ரொட்டி வரைக்கும் கிடைக்கும். இதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கோதுமையை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஊற வைக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் போல் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு ஃபுல்லாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நிறையா பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அளவு கம்மியாக பண்ணுறதுனால மிக்ஸிலே அரைக்க போகிறேன். கோதுமையை ஃபுல்லாக இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 10 கருவேப்பிலை, கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தோம்னா கோதுமை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். மாவு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட கடைசியாக ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோடில் அரைச்சி சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்து தான் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயமோ சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். கையை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா கை நிறையா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நல்லா சூடான தோசைக்கல்லில் சேர்த்திட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரொட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்திட்டு தண்ணி தொட்டு தொட்டு நல்லா தட்டிக்கலாம். எவ்வளோ லேசாக தட்ட முடியுமோ அவ்வளோ லேசாக தட்டிக்கோங்க. கையில் மாவு ஒட்டுச்சுன்னா மறுபடியும் கையை ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டுங்க. நம்ம கையை ஈரம் பண்ணிட்டு தான் தட்டுறதுனால கல்லோட சூடு தெரியாது, அதனால் பயப்படாமல் தட்டிக்கலாம். ரொட்டியை தட்டி முடிக்கிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தட்டி முடித்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ரொட்டியை திருப்பி போட்டு தோசை திருப்பிலேயே நல்லா மெல்லமாக அழுத்தி விடுங்க, இன்னும் தின்னாகும். இப்போ மறுபடியும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு இந்த சைடு ஒரு 30 செகண்ட் குக் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பிக்கலாம். ரொட்டி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு தடவை திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கோதுமை ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.